السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தொடரில் 46வது பாகத்திலே நாம் மணவரை சட்டங்கள் என்கின்ற பகுதியை கடைசியாக நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். குடும்பவியலுடைய அம்சத்தில் நம்ம முக்கியமான 2 பகுதிகளை கடந்திருக்கிறோம். ஒன்று, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்பதனுடைய பார்வைகளை பற்றி ஆரம்பமாக நிறைய பார்த்தோம். சில அடிப்படைகள், சில முன்னுரைகள், அதாவது இஸ்லாமிய குடும்பத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒருத்தருக்கு இந்த பின்னணி அறிவெல்லாம் என்ன செய்யணும் இருக்கணும். வெறும் பிரச்சனை மட்டும் அணுகுவதால் என்ன செய்ய முடியாது, அதை தீர்வு காண முடியாது என்ற ஒரு பகுதியை நம்ம அடிப்படையாக அதுதான் நிறைய பகுதிகளே போச்சு. ஒரு 20 பாகங்களுக்கு மேலே அதுதான் போச்சு. அதை பழகிக்கொள்ளணும் பண்ணுறதுனால அப்போ தான் ஒரு பிரச்சனையை அவன் எந்த அளவில் கண்டுகொள்வான், அதுக்கு எவ்வளோ பெருமதியை கொடுப்பான், அதை எப்படி அணுகணும் என்ற பகுதியெல்லாம் அதனூடாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு பகுதி. அதுக்கு அடுத்த பகுதி என்னென்னு சொன்னால், திருமணத்துடைய சட்ட திட்டங்களுக்குள்ளே நம்ம நுழைந்தோம். அந்த சட்ட திட்டங்களுக்குள்ளே நுழைந்து தான் நம்ம அக்குது நிக்காலேருந்து பேச்சுவார்த்தையிலேருந்து அக்குது நிக்கா, வலிமா, அதே போல் மணப்பெண் அலங்காரம், மணவரை சட்டங்கள் என்றது பகுதி வரைக்கும் 46 பாகங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், பார்த்துருக்குறோம். இப்போ இது 3வது கட்டம் 2 பகுதிகளாக பிரியும். அது என்னென்னா, ஒன்று ஹதானான்னு சொன்னால் ஒரு பெண் திருமணத்துக்குள்ள மிக பிரதானமான இலக்குகளில் ஒன்றான குழந்தை பெற்றுக்கொள்ளல். அப்போது அதுக்கு பின்னால் குழந்தை இறைவனிடத்தில் சிறந்த குழந்தைகளை பிரார்த்தித்தல் என்ற ஒரு பகுதி, அதுக்கு பின்னால் குழந்தை கற்பம் தரித்தல், அதுக்கு பின்னால் பிரசவித்தல், அதுக்கு பிறகு குழந்தையுடைய பிறந்த உடனே செய்ய வேண்டிய சட்டங்கள், அந்த குழந்தையை வளர்ப்பதனுடைய சட்டங்கள், அப்புறம் குழந்தையுடைய கல்வி அப்படின்ற பகுதிக்கு போயிடும். அப்போ ஹதானா அந்த இடத்துல தர்பியா, இது போன்ற தாலீம் இந்த பகுதிக்கு போயிடும். இதில் நம்ம தர்பியாவும் தாலீமும் நம்ம பேசியிருக்கிறோம். அது ஒரு 10-11 பாகங்கள் என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். எனவே இந்த பகுதி உண்டு. அடுத்தது என்னென்னு சொன்னால், குடும்ப வாழ்க்கையுடைய மற்ற விஷயங்களுக்குள்ளே போகிறது. அந்த நிக்காஹுடைய அம்சங்களுக்கு பின்னால் கணவன் மனைவி புரிந்துணர்வு, உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறது, உறவுகளுக்கு குடும்பத்தில் உள்ள அதிகாரம் என்ன, பெற்றோர்களும் இதுவங்களும் பிரிஞ்சிருவாங்க. இப்போ இதுக்கு பின்னால் அவங்களுடைய அந்த ஆரம்ப உரிமைகள் என்ன செய்யாது, அது தளர்த்தப்பட்டிருக்கும், குறைந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி நேரங்களில் எப்படி அணுகுவது, இந்த உறவுகளுக்கு என்னென்ன பெருமானங்கள் உண்டு, அந்தஸ்துகள் உண்டு, உரிமைகள் உண்டு, கடமைகள் உண்டு, இந்த பகுதிக்கு போய் அதுக்கு பின்னால் நிக்காஹ் தலாக்கண்டா என்ன, அப்புறம் இத்தாண்டா என்ன, ஈலாண்டா என்ன, லிஹாரண்டா என்ன, ஹுல் என்று சொன்னா என்ன, இந்த பகுதிகளாக என்ன செஞ்சிடும், போயிடும். ஸோ அதனால் இந்த இடத்திலிருந்து இந்த இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற பகுதியில் குழந்தை வளர்ப்பு அல்லது ஹவானா என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிக்குள்ளே நம்ம போகலை. இந்த மற்ற பகுதியை தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அப்போது இது இப்படி எடுத்துகிட்டு போகிற சந்தர்ப்பத்தில் ஒரு 70-80 பாகங்கள் போகிற நேரத்தில் சில பொழுது இன்னும் குடும்பவியலுடைய விஷயங்களை விரிவாக பேசுவதற்கான எல்லா சட்டங்களும் முடிந்து விட்டன என்கின்ற ஒரு நிலை இருந்தால், அப்போ இந்த ஹலானாவை நம்ம அதோடு என்ன செய்வோம், இணைத்து அதை என்ன செய்வோம், நம்ம தொடருவோம். அப்படி தொடர்கின்ற அப்படி இல்லை என்கின்ற ஒரு கட்டம் இருந்தால், இல்லை குடும்பவியல் ஒரு 90-95-100 பாகம் அளவுக்கே என்ன செய்யுது இந்த பகுதி போயிருதுன்னு சொன்னால், குடும்பவியலை அதோடு என்ன செய்கிறோம், நிறுத்துகிறோம். ஏன்னா 115-120 போகிற சந்தர்ப்பத்தில் மனிதன் முதலாவது அந்த முழு வீடியோ பார்க்குறதுக்காக எத்தனை பாகம்னு பார்ப்பான், 112. இது நமக்கு இந்த சரி வராதுன்னு போகிறதுக்கான ஒரு 100 ஒரு அளவுக்கு மனது அதையே அங்கீகரிக்குது. இல்லை சிலர் கேட்குறாங்க, 100 பாகங்கள் குடும்பவியல் அப்படி என்ன இருக்குது அப்படி என்று சொல்லி சிலர் கேட்கக்கூடியவங்களாம் ஆகிக்கிறான். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, 100 பாகங்களை தாண்டி நம்ம 95-100க்குள்ளே போயிடும். ஒரு 80-70 எங்களுக்கு விளங்கிடும். இதுக்கு அடுத்த பெரும் பகுதிகள் இல்லை என்றால் இந்த ஹவானாவை அதில் நம்ம சேர்த்து என்ன செய்யலாம், நம்ம அதில் கொண்டு போகலாம். இல்லைன்னா தனிப்பகுதியாக கொண்டு போகணும். தனிப்பகுதினா அதில் பெரிய நீண்ட அளவுக்கு சட்டங்கள் எல்லாம் இல்லை, ஒரு 10 பாகம் அளவுக்கு தான் ஒரு குழந்தை வளர்ப்பு சட்டங்கள், ரதாஅத்து, அது போன்ற. இப்போ இதில் சில விஷயங்கள் இங்கே தேவைப்படும். இந்த ஹவானாவுடைய இதிலேயே பால்குடி சம்பந்தமான சட்டங்கள் அஜ்ரபி மஹரமியில் வரும். அந்த மாதிரி சொத்து பங்கீடு சம்பந்தத்தில் அதனுடைய பாதிப்பு என்ன சம்பந்தமாக வரும், வசியத்துகள் வரும். அந்த பகுதியை நம்ம மட்டும் டச் பண்ணி என்ன செய்வோம், நம்ம போவோம். முழுமையான பகுதியாக அதை நம்ம என்ன செய்யறதில்லை, பார்க்க போவதில்லை. இது உண்டு. இப்போ இதனுடைய ஆரம்ப பகுதியாக 46க்கு பிறகு வரக்கூடிய இந்த இதில் நம்ம இன்றைக்கு எடுக்க போகிறது என்னன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். குடும்பம் என்றால் என்ன, பரம்பரையை பேணுதல், இரத்த உறவுகளோடு சேர்ந்து நடத்தல் என்றால் என்ன,
இது இதோடு சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட அவைகளெல்லாம் ஒரு முன்னுரை மாதிரி இப்போ நம்ம தொடர போகிறதுக்கு. அது என்ன என்று சொன்னால், கணவன் மனைவி என்று ஆன பின்னால் உறவுகள் வந்து 2 வகையாகிரும். உறவுகள் வந்து ஒன்று திருமண உறவு, அதாவது சொல்லுவாங்க தமிழில் என்னது, சொந்தம் பந்தம். வணங்கிட்டா, பந்தம் என்றது திருமணம் அதாவது முடிக்கிறதால வந்தது. திருமணம் பந்தம் என்றது, சொந்தம் என்றது பிறப்பால் என்ன செய்கிறது, வாருது அப்படின்னு தமிழில் என்ன செய்வார்கள், அதில் சொல்லுவாங்க. அரபில் வந்து முசாஹரான்வாங்க. முசாஹரா அப்படின்னா அதாவது சாது முசாஹரா பெரியஹா வரும். முசாஹராண்டா சிஹர் அப்படின்னு சொன்னால் திருமண உறவால் வரக்கூடிய மருமகன் மாமி இந்த வட்டத்துக்கெல்லாம் முசாஹரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திருமண உறவின் காரணமாக வரக்கூடிய உறவுகள், அதாவது கணவனுக்கு மனைவிடைய உறவுகள் எல்லாம் அஹ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அஹ்மா அப்படின்னு சொல்லுவாங்க, கடைசியில் ஹம்சா வரும். அஹ்மா. இன்னொன்று சொல்லிக்கணும்னு நினச்சிருந்தேன், எங்களுடைய குடும்பவியலை பார்க்குற சந்தர்ப்பத்தில் முழுமையாக அந்த உயிரோட்டம் தர்பியா இந்த பாணியில் மட்டும் இருக்காது. கொஞ்சம் ஹதீஸ் சப்ஜெக்டுகள், கொஞ்சம் வரலாறு சப்ஜெக்டுகள், கொஞ்சம் லைஃப் சஹிகள், கொஞ்சம் அரபு மொழி விளக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதனால் சில மக்கள் நினச்சிடக்கூடாது இது ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கப்பட்டுச்சு, இது நமக்கு தேவையில்லை எடுக்கப்படாது. இது பொதுமக்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் சில அறிவு ரீதியான தகவல்களும் கொஞ்சம் கலந்த அடிப்படையில் நம்ம பேசியிருக்கிறோம். அதில் என்னென்னா, முசாஹரா அப்படி என்று சொல்கிறது வந்து திருமண பந்தம். அடுத்த அஹ்மா அப்படின்னு சொல் ஹமு அல் மவுத்துன்னு வரும். அந்த ஹமுடைய பன்மை தான் அஹ்மா. அல் ஹமு அல் மவுத்தண்டா கணவனுடைய சொந்தங்கள் என்றால் மரணம் என்று அர்த்தம். அது கணவனுடைய சொந்தங்கள் மரணம் அப்படி என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அங்கே கேட்கப்படுறது என்னன்னு சொன்னால், அஜ்னபியான கணவனுடைய சொந்தங்களை பற்றி, கணவனுடைய சகோதரர், அதே போல் என்ன அஜ்னபியான கணவனுடைய சொந்த பந்தங்கள் இருக்குமே, அவர்கள் வந்து பெண்களுக்குள்ள நுழைவதை பற்றி என்ன, அப்படி மனைவி குடும்பத்துக்குள்ளே நுழைகிறத பற்றி என்ன ரசூலுல்லாஹ் அல் மவுத் மரணம் என்ற, அதாவது திருமணம் உறவு முறிஞ்சிரும். அந்த அஜ்னபி மஹ்ரம் நீங்கள் பேணல் என்ற கணவனுடைய தம்பி என்றதுக்காக, அண்ணன் என்பதற்காக, அவர்களுடைய சொந்த பந்தம் என்பதற்காக தனிமை என்றது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது திருமண உறவை முறித்து விடும். அப்போ அங்கே அல் ஹமுன்ற வார்த்தை வருது. அதனால தான் அதில் என்ன சொல்கிற அஹ்மா அப்படின்றது. முசாஹராண்ட திருமணத்தின் மூலம் மனைவியுடைய குடும்பத்துக்கு கணவனுடைய குடும்பங்களுக்கெல்லாம், மனைவியுடைய குடும்பத்துக்கு கணவனுடைய குடும்பம் எப்படி அழைக்கப்படும்னா அஹ்மான். அதே நேரம் அங்கே இருந்து கணவனுடைய குடும்பம் மனைவியுடைய குடும்பத்தை அழைக்கிறதுக்கெல்லாம் அரபில் எப்படி பயன்படுத்தப்படும்னா ஹத்தன், ஹத்தன், அஹ்தான் அப்படி என்று சொல்லி என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அப்போ முசாஹரா என்றது திருமண பந்தம். திருமண பந்தத்தின் மூலம் விளையக்கூடிய சொந்தங்களுக்கு கணவன் தரப்பாக இருந்தால் மனைவி தரப்பாத ஹமு அஹ்மா என்று சொல்கிறதும், அதே போல் மனைவி தரப்பாக இருந்தால் கணவன் தரப்பாக இருந்தால் மனைவி தரப்புக்கு ஹத்தன் அஹ்தான் அப்படி என்று சொல்கிறதும் எனது ஒரு இயல்பான ஒரு அம்சம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்லேயே ஃபஜஅலஹு நஸபன் வ சிஹ்ரா அப்படின்றார். அதை பந்தமாக, சொந்தமாகவும் பந்தமாகவும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா ஆக்கினார். நஸபண்டா சொந்தம், சிஹ்ரண்டா பந்தம், திருமண உறவு அப்படின்னு சொல்கிறது வரும். இப்போ ஹதீஸுகளில் நிறைய இடங்களில் வரும். அஸ்னா அதாவது அலைஹி ஃபி முசாஹரத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மருமகன்மார்களை அவருடைய முசாஹராவில் புகழ்ந்தார்கள் அப்படின்னு வரும். முசாஹராவில் புகழ்ந்தார்கள்னா அவங்க திருமண பந்தத்தை பேணிய விதத்திலே என்ன செய்தார்கள், புகழ்ந்தார்கள் அப்படின்னு வரும். மலிரெல்லாம் அவங்க அந்த 2ஆம் திருமணம் முடிக்க போகிற நேரத்தில் மற்ற மருமகன்மார்களை என்ன செய்தார்கள், புகழ்ந்தார்கள்ன்ற மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் வரும். அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம்னா, இது உறவுகள் சம்பந்தமான முக்கியமான ஒரு அம்சம். பந்தம் என்றதான் இது. சொந்தம் என்பதற்கு அரபில் பயன்படுத்தப்படுறதெல்லாம் நசப், நசப் என்ற அடிப்படையில் தான் என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படும். நசப், அன்சாப் அப்படின்னு நம்ம அதைத்தான் ஜீனியோலஜின்னு சொல்லும். நம்ம விரிவாக பேசணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைப்பில் உண்டு ஜீனியோலஜி, பரம்பரை சம்பந்தமான அம்சம். இது இஸ்லாத்தில் ஒரு மிக முக்கியமான, இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிய உலகத்தில் பாதுகாக்கப்பட்ட அளவில் வேறு எந்த அளவு பாதுகாக்கப்படலை. அப்போ இந்த உறவுகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இப்போ நசப் என்று சொல்லப்போனால் முசாஹரா தான் குடும்ப உறவு கட்டமைப்புடைய அடிப்படை. இது ஒரு இப்போ நம்ம உறவுகள் சம்பந்தமாக பேசக்கூடிய பகுதிக்கான சில அடிப்படையான விதிகளை தான் நான் பேசிக்கிறேன். முசாஹரா என்று சொல்கிறது தான் உலகத்துடைய அடிப்படை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா இணைக்கிறான். அப்போ முசாஹரா தான் அது திருமண பந்தம். அங்கே சொந்தம் இல்லையே, பந்தம். ஆனால் அந்த பந்தத்தெல்லாம் சொந்தம் மாதிரி அமைக்கிறான். அந்த பந்தமும் சொந்தமும் மிக்சர் சொல்லு. ஏன்னா அதாவது வஹலக மின்ஹா ஜௌஜஹா, அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்னா, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களது இறைவனை பயந்து கொள்ளுங்கள், அல்லது ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே உயிரிலிருந்து அல்லாஹ் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான், உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். வஹலக மின்ஹா ஜௌஜஹா, அந்த நஃப்ஸிலிருந்து அவனுடைய ஜோடி அல்லாஹ் தஆலா படைத்தான். அப்போ அல்லாஹ் தஆலா அங்கே திருமண பந்தத்தை சொந்த மாதிரி சொல்கிறான். மற்றவர்களுக்கெல்லாம் அது இல்லை, மற்றவர்களுக்கெல்லாம் அது இல்லை. ஆனால் அந்த மற்றவர்களெல்லாம் அப்படி விளங்கினதை நம்ம விளங்கப்படுத்திக்கிறோம். என்ன, விலா எலும்பிலிருந்து என்ன படைக்கப்பட்ட, அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து படைத்தான் குர்ஆன் சொல்லுது.
சில அறிவிப்புகள் ஹதீஸ்களில் வந்து விலா என எலும்பிலிருந்து படைக்கப்பட்டார் அப்படி என்று சொல்லப்படுது. அப்படியே எடுத்துக்கொண்டால் நம்ம என்ன சொன்னோம், அது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தான் வச்சுக்கணும். அதிலே நிறைய முரண்பாடுகள் சம்மந்தமான நம்ம சொன்னோம், அங்கோட நிறுத்திடணும். இப்போ இங்கே ஒவ்வொருத்தர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, மனைவிமாருடைய கணவனுடைய விலா எலும்பிலிருந்து தான் மனைவிமார் படைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்ன விளக்கப்படுத்துறதுல நம்ம என்ன சொன்னோம், பலதார திருமணம் முடிச்ச நிலைமை என்ன, அவரோட விலா எலும்புடைய நிலைமை என்னன்னு கேட்டோம். அதுபோல் என்ன விவாகரத்து நடந்துட்டா அதுக்கு பிறகு உள்ள விலா பிரச்சனை ஒன்று இருக்குது. சரியா? அப்போ இதெல்லாம் வந்து பிழையான ஒரு நடைமுறை, அப்படி எதுவுமே இல்லை. சிலர் வந்து நாம் இதை லேசாக நினைக்கிறோம். சிலர் வந்து குடும்ப அந்த சண்டை பிரச்சனைகள் சச்சரவுல எல்லாம் இதை வந்து ஒரு பெரிய ஒரு அடிப்படையாக ஃபீல் பண்ணுறதுனால உண்மையிலே அது நம்ம நலவுன்னு சொல்லத்தான் ஓணும். சண்டைகளை குறைச்சிக்கிறேன், என்னென்றாலும் அவள் நம்மளோட விழாவிலிருந்து வந்தவள், நான் கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு பலனையும் என்ன செய்ய சிலர் விவாகரத்தை பிற்போட்டு கொள்றதுக்கும் இது என்ன ஒரு காரணமாக அமையக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் அப்படி ஒரு அடிப்படை இல்லை. இப்போ இதில் அல்லாஹு தாலா ஆரம்பமே முசாஹரான்னு சொல்கிறான். அதாவது முசாஹரா அல்ல, அது ஆதமிலிருந்து அல்லாஹ் ஹவ்வாவை படைத்தாண்டு. அப்போ எந்த சொந்தத்தை நீங்கள் பேசுகிற சந்தர்ப்பத்திலையும் அது பந்தம் தான். எந்த சொந்தத்தை நீங்கள் பேசினாலும் அது பந்தம் தான். இதை நீங்கள் விளங்கினா தான் நாம் புறவு பேசக்கூடிய அந்த உறவு முறைகள்ட இதெல்லாம் சரியாக விளங்கிக்கலும். சரியா? எந்த சொந்தத்தை பேசினாலும் அது ஒரு பந்தத்தால் தான் வரும், இல்லாட்டி சொந்தம் ஒன்றும் இல்லை. எப்படி போனால் கடைசியாக எங்கே போக நிற்கும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன, அது வந்து பந்தம் தான். இப்போ அங்கே சொந்தம் அல்ல, பந்தம். அல்லாஹ் பந்தத்தை ஏற்படுத்தித்தான் சொந்தங்கள் என்ன செய்யுது, உருவாகுது. சொந்தத்தை எங்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சிக்கு சொந்தம் தான் ஃபஸ்ட்டு, பந்தம் ரெண்டாவது. அது உண்மை, அது பிறகு உள்ளதில். ஆனால் ஆரம்ப வேற பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல பந்தம் தான். அது ரெண்டு பேரும் அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், ஒரே இடத்துலேருந்து படைக்கிறான். அதன் காரணமாக என்னது, அதாவது வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வனிசாஅன், அல்லாஹ் நிறைய ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்கிறான். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அல்லதி தஸாஅலூன பிஹி, எவனை கொண்டு நீங்கள் பிரார்த்திக்கிறீர்களோ அவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல்லர்ஹாம், அந்த உறவுகளையும் பயந்து கொள்ளும். அப்போ உறவு வந்து அங்கிருந்து தான் ஏற்படுத்தப்படுது. இப்போ சொல்லப்போனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள், அவங்களோட பிள்ளைகளுக்கு ஆதம் ஹவ்வா அப்படி என்று சொல்கிறது எப்படி, சொந்தமும் தான் பந்தமும் தான். அது சொந்தமும் பந்தம் சாதாரண சொந்த பந்தம் இல்லை, சொந்தத்துக்குள்ளே திருமணம் முடிச்சார் அந்த மாதிரி இதல்லது அதுதான். சரியா? அப்போ அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல இருந்திருக்கும். அப்போ அந்த ஒரு பலமான நிலையிலிருந்து அடுத்த பிள்ளைகள் என்று வரக்குள்ளே அது பலமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்போயும் சொல்லுவாங்க 3 பரம்பரை தாண்டினோடனே சொந்தமே இல்லைன்னு, 3 ஜென்ரேஷன் தாண்டினா சொந்தம் இல்லைன்னு. அதாவது வாப்பட வாப்பா, அதாவது இப்போ இங்கே சொல்லப்படும் பிள்ளை வாப்பட வாப்பா முடிச்சு 3வது பரம்பரை. அதுக்கு புறவு உள்ள வாப்பாவுடைய எந்த சொந்தமும் நம்ம சொந்த மாதிரி பார்க்கறது இல்லை. அதுக்கு புறவு உள்ள, அதாவது சொல்லப்போனால் 3வது பாட்டனார், வாப்பா பாட்டனார், அடுத்த உள்ள இந்த 2வது பாட்டனார், 2வது பாட்டனாருடைய பரம்பரையில் வரக்கூடிய எந்த பிள்ளைகளையும் நம்மளோட சொந்த பிள்ளைகளாக நம்ம பார்க்கறது இல்லை. ஆனால் அது ஒரு வகையில் என்ன நினச்சா கவலையும் தான். எப்படி கவலைன்னா, நமது பிள்ளை இப்படி எங்கள் இது நினச்சி பாருங்கள், எங்களோட பிள்ளையுடைய பிள்ளை, அந்த பிள்ளையுடைய பிள்ளை ஏன்ட இன்னொரு பிள்ளையாவே கருதலைன்னா அது எவ்வளோ கவலை. அதாவது எனக்கு 2 பிள்ளைன்னு வைங்க, ஏண்ட இந்த மூத்த பிள்ளையுடைய பேரன், என்ன மூத்த பிள்ளையுடைய பேரன் ஏண்ட 2வது பிள்ளையும் பரம்பரையையும் சொந்தமாகவே கருதலைன்றது சொல்லப்போனால் வேதனை தான். ஆனால் அல்லாஹ் இப்படி தான் இந்த சமுதாயம் பழக்கப்பட்டிருக்கு. அரபுடைய வளமைகள் அப்படி என்ன இல்லை, இன்றைக்கு குறையும், இன்றைக்கு அந்த வலு இழந்துட்டு தான் போகுது. ஆனால் ஆரம்ப காலங்களில் அது அரபுலகத்துலேயும் தான் தமிழுலகத்துலேயும் தான். ஆரம்ப காலத்தில் இது வந்து ஒரு பெரிய ஒரு பலமான சக்தியாக இருந்துச்சு. அரபுலகத்தில் இந்த அளவுக்கு இல்லாது விட்டாலும் ஒரு பலமான சக்தியாக என்ன செஞ்சது இருந்தது. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3வது 4வது பரம்பரை அப்படின்ட்டு தாண்டுற சந்தர்ப்பத்தில் சொந்தம் தூரமாகின உடனேயே அந்த பந்தமோ சொந்தமோ அது தூரமாகிய பின்னால் அது வலு என்ன செஞ்சிருது, அது இழந்து போய்விடக்கூடிய பார்க்குறோம். இப்போ இது நாங்கள் இந்த பகுதி சொல்கிற சந்தர்ப்பத்தில் தான் நம்ம நசபு அப்படின்னு என்ன செய்கிறோம், அந்த இடத்துக்கு வரோம். நசபு என்ற அந்த முடிவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், வரோம். ரைட். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த மாதிரியான தொடர்ச்சி இதை வந்து அரபுகள் என்ன செஞ்சாங்கன்னா நிறைய பாதுகாத்தாங்க. இப்போ நான் சொல்லிட்டேன், திருமண உறவு பந்தம் சொந்தம் அதை பற்றி சொல்லிட்டேன். இப்போ நம்ம பிற்காலத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் சொந்தம் தான் அசலாக இருக்குது. பிற்காலத்தை குறிப்பிட்ட அசலுக்கு போகிறதை விட குறிப்பிட்டது போனால் சொந்த அசல். எப்படி, நான் எனது சகோதரன் என் சகோதரி அப்படின்னு நம்ம இருப்போம். சரியா? இது சொந்தம். அதே இப்போ என் வாப்பாவுடைய சகோதரன் சகோதரி, என் தாயுடைய சகோதரன் சகோதரி இப்படி இருந்துட்டு இருப்போம். அதுக்கு பிறகு இன்னொரு ஃபேமிலியில் அவங்க என்ன செய்வாங்க,
அவங்க பாப்பாவுடைய சகோதரன் சகோதரி அவங்களோட பிள்ளைன்ட்டு தெரிவிப்பாங்க. இது இப்போ 2 சொந்தங்கள். இந்த 2 சொந்தங்களுக்குள்ள திருமண பந்தம் ஒன்று என்ன செய்யும் ஏற்படும். ஒரு சொந்தம் உருவாகி அதுக்கு வர பிள்ளைகளெல்லாம் மறுபடியும் என்ன செஞ்சிடும் சொந்தமான ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே போயிடும். இந்த திருமணம் தான் சொந்தங்களை உருவாக்குது. ஆனால் இவங்க 2 பேருக்கும் அந்த இது இல்லை. யார் இந்த 2 பேர் முடிச்சுக்கிறாங்களே அவங்க முடிச்சுட்டு பிள்ளைய பெற்றுட்டு பிரிஞ்சால் இவங்களோட சொந்தம் க்ளோஸ்ட் முடிவடையுது. ஆனால் அங்கே அந்த பந்தம் முடிவடையுது. அந்த சொந்தங்கள் என்ன செஞ்சிருது அந்த இடத்துல உருவாகிறது. எனவே பந்தங்களால் சொந்தங்கள் என்ன செய்யுது உருவாகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பந்தம் ஸ்ட்ராங்காக சொந்தம் ஸ்ட்ராங்கான கேட்டால் சொந்தம் தான் என்னது அது மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இடத்துல சந்தேகமும் இல்லை. ஆனால் அசல் வடிவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்தத்தையும் பந்தத்தையும் கலந்த ஒரு இதை தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான் உருவாக்கி இருக்கிறான் என்ற ஒரு பிணைப்பு என்ன செய்ய நிற்கணும். அதனால தான் இஸ்லாம் பல இடங்களில் பந்தத்தோடு சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஏன்னா அதுதான் உங்களுடைய நீண்ட கால சொந்தத்துக்கான வழியை என்ன செஞ்சிருக்கும் அது வகுத்திருக்கும். பந்தம் ஒரு ஸ்ட்ராங்கானதாக இல்லாது விட்டாலும் சொந்தம் அளவுக்கு பலமானதாக இல்லாது விட்டாலும் அதுதான் சொந்தங்களை என்ன செய்யுது உருவாக்குகின்றது அப்படின்றத நம்ம இதில் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரபுகள் இதை பேணினாங்க. இப்போ நம்ம உறவுகளுடைய பெயர்களே நம்ம தமிழ் உலகத்தில் நிறைய சொற்கள் நம்ம தமிழ் உலகத்தில் இல்லாமல் இல்லை சொற்கள். சிலர் என்ன செஞ்சிடறேன்னா இப்போ ஒரு மொழிக்கு அவசரமாக முடிவெடுக்கக்கூடாது. நமக்குள்ள மொழியை வச்சு தமிழில் இதுக்கு சொற்கள் இல்லை, அரபில் தான் இல்லை நிறைய சொற்கள் இருக்குது. உனக்கு தமிழை பற்றி எவ்வளோ தெரியாதா? அப்போ பேசாமல் இருக்கணும் வழங்கிட்டா. அப்போ தமிழையும் அரபையும் சிலர் தமிழில் இருந்து கொண்டு என்ன இந்த புதிதாக இந்த திருக்குறளை மொழிபெயர்த்து போட்டுருதான். பழைய தான் புதுசாக அறிமுகத்துக்கு வந்திருக்கு. அதே போல் இந்த சில விஷயங்கள் ஔவையாருடைய அந்த இதுகள் அந்த மாதிரி தொகுப்புகள் இந்த அவைகள்லாம் போட்டிருந்தாங்க. ஆத்திசூடி அவைகள் எல்லாத்தையும் மொழிபெயர்த்து அப்படி போட்டுக்கிறாங்கன்னு வைங்களேன். அதை தமிழில் ஒருத்தர் அரபில் சொல்கிறார். அரபில் சொல்லிவிட்டு சில சொற்கள் அரபுக்கும் தமிழுக்குமான ஒரு கலப்பு நிறைய என்ன செஞ்சுருக்குது இருந்திருக்குது. அரபுலேருந்து நிறைய சொற்கள் தமிழில் கலந்திருக்குது அப்படின்றதுக்கு சில உதாரணங்கள் சொல்லிட்டு போகிறார். உதாரணம் சரியாக பிள்ளையான்னு விடுங்க. கீழே வாரி எழுதி கொமெண்ட் என்ன எழுதுகிறாங்கண்டா தமிழ்லேருந்து தான் அரபுக்கு பேத்திருக்குது, அரபுலேருந்து தமிழுக்கு போகல, தமிழ் தான் ஆதி மொழி விளங்கிட்டா அப்படி இப்படின்னு போயிட்டுக்கிறான். உண்மையை சொல்லப்போனால் ஒரு லிங்குவிஸ்டிக் மொழியியலாளர்கள் அந்த துறையை பார்த்தாங்கன்னா தமிழையும் அரபையும் நல்ல மூலத்துக்கு கொண்டு போகலாம். ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஆரம்ப மூலமொழி அளவுக்கு என்ன செய்யலாம் அது எங்கேயோ கொண்டு போயிடலாம். ஆனால் அதுக்கு ஒரு தொன்மையை அரபில் உள்ளவங்க இதான் முதலாவதுன்னு சொல்லுவாங்க, தமிழ் உள்ளவங்க இதுதான் முதலாவதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான எந்த இதுவும் இல்லை. சில சொற்பொழிவங்கள் சொந்த பந்தங்களில் எப்படி பயன்படுத்தப்படுது என்றாலும் ஆரம்ப காலத்தில் நிறைய இருந்திருக்கும். ஆரம்ப காலத்தில் அதில் நிறைய பயன்பாடுகள் அவைகளெல்லாம் இருந்திருக்கும். அதை தான் என்னது பரம்பரை என்று சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் ஒரு வாசி காட்டினேன் உங்களுக்கு. பரம்பரை அதை எப்படி என்று சொல்லி 7வது தலைமுறையை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். இது போல சொந்த பந்தம் என்று பிரித்து சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள். அப்போது இதெல்லாம் தமிழுடைய ஒரு இதுதான். சில சொற்கள் வழக்கொழிஞ்சு போயிருக்குது. இருக்கிற தமிழை நம்ம பேசுகிறது இல்லையே போலுங்க, இருக்கிற தமிழையே என்னது பேசுறது இல்லை. இதில் வேறு எல்லா மொழிகளையும் தமிழ் படுத்தணும் என்று சொல்லியெல்லாம் முயற்சி எடுத்துட்டீங்க. டெய்ல்ஸுக்கு தரையோடுன்னு பேர் வச்சுக்கிறான். தரையோடு, இது கூரை தானே, இது தரையோடு. உண்மையில நல்ல பேர் தான், யார் யூஸ் பண்ண போகிறது விளங்கிட்டா. அப்போது இந்த மாதிரியான அதாவது யூடியூபுக்கு உன்குழல் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். உன்குழல் விளங்கிட்டா நல்லது தான். ஆனால் இப்படியெல்லாம் தமிழ் படிச்சுட்டு போனால் மற்றவனோட பேசலாமல் போ சரியா. அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக தமிழுக்கும் நிறைய அந்த இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோட ஒரு கலாச்சாரத்துக்கும் ஒரு சமூக வளமைக்கும் மொழிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கும். சமூகம் ஒன்றை பேணாமல் விடுற டைமில் அந்த மொழியும் என்ன செஞ்சிடும் அப்படியே இல்லாமல் போயிடும். அதுக்கான வழக்குகளும் இல்லாமல் போயிடும். அந்த சொற்கள் என்ன செஞ்சிடும் காணாமல் போயிடும் மட்டும் விளங்குது. பயன்படுத்துகிற காலம் வரைக்கும் இன்றைக்கும் அரபுகளை கூப்பிட்டு ஃபஹ்தண்டா என்ன அப்படின்னா அவன் தொடைன்னு தான் சொல்லுவான். தொடை அதுக்கு தான் ஃபஹ்து. ஆனால் அரபில் ஒரு பரம்பரையுடைய ஒரு எல்லையை குறிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட என்னது பிரிவை குறிக்கிறதுக்கு ஃபஹ்தண்டா சொல்ல என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ படித்தவனுக்கு தான் அது விளங்குது. படிக்காத ஒருத்தனுக்கு பத்துனண்டா என்னன்னு கேட்டால் வயிறுன்னு தான் அவன் சொல்ல போகிறான் அல்லது பள்ளத்தாக்குன்னு சொல்ல போகிறான். ஆனால் பத்துன்னு என்னது இந்த ஒரு பரம்பரையுடைய ஒரு குறிப்பிட்ட எல்லையில் திரும்பக்கூடிய ஒரு பிரிவுக்கு என்ன செய்யுது சொல்லப்படுது. இப்போ ஞாபகத்தில் இருக்கிறது என்ன குர்ஆன் பயன்படுத்தினதுனால ஷுஊபன் வ கபாயில் லித்த ஆரஃப்னு குர்ஆன் பயன்படுத்திட்டு அதனால் நமக்கும் ஷுஊப் தெரியும், நமக்கும் கபாயில் தெரியும், கபீலாண்டா கோத்திரம் அப்படின்னு தெரியும். இந்த நசபுகள் சம்பந்தமாக எழுதக்கூடிய எல்லாருமே இந்த வரிசையை சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க அவ்வளுல் அரபி ஷுஊப், ஒரு அரபுகளுடைய அதாவது உறவு சொந்த பந்தத்துடைய எங்கிருந்து பேணணும் என்ற பகுதிக்கு நான் வாரேன். ஆனால் உறவுகளுடைய நீட்சி அதனுடைய பரம்பல் அதனுடைய அந்த என்னது ஆழகலங்கள் நம்ம தெரியணுமே அதுக்காக சொல்கிறேன். ஒரு இப்போ நான் சொன்னேன் அதாவது 2வது பாட்டனார்லேயே நம்ம சொந்தம் இல்லைன்னு முடிவெடுத்துடுறோம். ஆனால் உண்மையான ஒரு வளம் அப்படி இருக்காது. முதலாவது ஷுஊப் அந்த ஷுஊப்லேருந்து அடுத்த பகுதி கபாயில்.
அதாவது ஷுஊப், அதாவது முதலாவது வந்து ஷிஅபுன், ஒரு ஒரு கிளை. அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த கட்டத்தில் உள்ளது என்னது? கபீலா. அப்போ முதலாவது என்ன? ஷுஊப் தான். சரியா? அப்படின்னா பல கபீலாக்கள் ஒரு ஒரு ஷிஅபுன்னு அர்த்தம். சரியா? ரைட். அதுக்கு பின்னால் என்னது? அந்த ஷிஅபு கீழே வருது என்ன? ஷுஊபு கீழே கபாயில். அதுக்கு அடுத்தது அமாயிர், ஆமிர் என்று சொல்லுவாங்க, அவருடைய பன்மை அமாயிர். அதுக்கு அடுத்த கட்டத்தில் அப்போ சுருங்கிட்டு போகுது. அதுக்கு அடுத்த கட்டம் சொல்லுவாங்க புத்தூன், பத்துன். விளங்கிட்டா? அடுத்த கட்டம். அதுக்கு பின்னால் அஃப்ஹாத், ஃபஹத். அதுக்கு அடுத்தது ஃபஹ்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக ஃபசாயில். ஃபசாயில் குர்ஆன் யூஸ் பண்ணுது. இப்போ ஃபசீலத்தி ஹில்லத்தி துவி என்ன குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ ஃபசீல் அதுக்கு அடுத்த கட்டம். அடுத்தது சும்மா அஷாயிர், அஷீரா, அன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். சரியா? அப்போ அஷீரான்ற சொல்ல யூஸ் பண்ணுது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷுஊப், கபாயில், அமாயிர், புத்தூன், அஃப்ஹாத், அஷாயிர். இந்த 6 அஷாயிர்ன்றது அஷீரான என்ற குடும்பம். விளங்கிட்டா? அஷீரான்னு சொன்னால் ஒரு கணவன், ஒரு மனைவி, விளங்கிட்டா, அவங்களோட பிள்ளைகள், சில பொழுதுகளில் உம்மா வாப்பா, அந்த பாட்டனார், அந்த ஒரு வட்டத்துக்கு என்னது சொல்கிறது. இது மாதிரி 2-3 சேர்ந்தால் அது வந்து ஒரு ஃபசீலத் அப்படி என்று சொல்கிற அளவில் அது யூஸ் பண்ணப்படுது. ரைட். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது ஷுஊப், ரெண்டாவது கபாயில், அடுத்தது அமாயிர், அடுத்தது புத்தூன், அடுத்தது ஃபஹத், அடுத்தது ஃபசாயில், அடுத்தது அஷாயிர். 7. இதுக்குள்ளே சின்ன சின்ன இன்னும் சில பகுதிகளும் இருக்கும். இப்போ சும்மா நம்ம ஒரு இதுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால், கினானா வந்து கினானா கோத்திரம் என்றது வந்து ஒரு ஷிஅப். வணங்கிட்டா? அது ஒரு 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 ஷுஅப்னு சொல்லலாம். அது ஒரு கிளை என்ன செய்யலாம் சொல்லலாம். அதுக்கு பின்னால் வந்து குரைஷ் வந்து என்னது? அதாவது ஃபிஹர் இப்னு மாலிக் இப்னு நதர் இப்னு கினானான்வாங்க. ஃபிஹர் இப்னு மாலிக் இப்னு நதர் இப்னு கினானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பரம்பரை நம்ம சொல்லிட்டு வர டைமில் ஃபிஹர் இப்னு மாலிக் இப்னு நதர் இப்னு கினானான்னு நிற்கும். அப்போ இந்த ஃபிஹர் தான் குரைஷ் அல்லது நதர் தான் குரைஷ். அதாவது ஃபிஹர் குரைஷ், அல்லாஹ்வுடைய பாட்டனார் நதர் குரைஷ். இதுக்கு அர்த்தம் முரண்பாடு இருக்குது. கினானா, சரியா? கினானா கோத்திரம் அதுக்கு மேலே இருக்குது. இப்போ இந்த குரைஷ்ன்றது ஒரு கபீல். அப்போ அது ஒரு ஷுஅப், அது ஒரு கிளை, அதாவது ஷுஅூபில் வந்துடும். இப்போ இது வந்து குரைஷ். அப்படி குரைஷுக்கு கீழே ஒரு கட்டத்தில் என்ன செய்திடும்? ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிரிகிறது ஃபஹத். அதுக்கு அதாவது அந்த இந்த அமாயிர், அதுக்கு பிறகு புத்தூன், அதுக்கு பிறகு அஃப்ஹாத், அதுக்கு பிறகு ஃபசாயில், பிறகு அஷாயிர் வரும். இப்படி வந்து தான் குசை வாராரு. அதுக்கு பின்னால் என்னது? ஹாஷிம் வாராரு. இந்த பயன்பாடுகள் பிற்காலத்தில் போக போக பயன்படுத்தப்படுறது என்ன செஞ்சுட்டு நிறைய குறைஞ்சிட்டு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்திர் அஷீரத்தக் அப்படின்ற சொல்கிற சமயத்தில் அல்லாஹ் தஆலா அக்ரபீன் என்றார். அந்த அக்ரபீன்ற வசனம் இறங்கினோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க? ஃபாத்திமா எல்லாங்களை கூப்பிட்டாங்க. அதுபோல் என்னது? அதாவது மற்ற ரசூல் ஸல்லல்லாஹு இன்னும் முக்கியமான சில கோத்திரங்கள் எல்லாம் அந்த இடத்துல கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அழைத்து என்ன செஞ்சாங்க? பேசினார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் கிட்ட உள்ள வட்டத்தை ரசூலாங்க என்ன செய்கிறாங்க? அருகாமையில் உள்ள வட்டங்களை என்ன செய்கிறாங்க? அழைக்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் இத்தனையில் பிரியணும்ன்ற அர்த்தம் அல்ல. இத்தனை பாட்டனாரிக்கும் அதில் பிரியணும் அப்படி இல்லை. அது உருவாகணும். முதலாவது சிலது அழிஞ்சு போயிடும், சிலது கலந்து போயிடும், சிலது அழிஞ்சு போயிடும். அதுக்கு வராது. இவ்வளவும் பயன்படுத்தி பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கும். மொத்தம் 7 பகுதிகளாக நம்ம சொல்கிறோம். இது 7 8 ஆக்கலாம், 8 9 ஆக்கலாம், அது பிரிக்கிற வேறு 7 பகுதிகள். அப்போ எங்கிருந்து போகுது? அஷீரால இருந்து அப்படியே விரிஞ்சு போய் வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிருது? அது போயிடுது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்துன்னு சொன்னால் அன்சார்கள் நம்ம என்ன சொல்கிறோம்? அவுஸ் ஹஸ்ரஜ்னு போவோம். அப்போ அது வந்து ஒரு ஷுஊப். வணங்கிட்டா? இங்கே குறைஷிகளுடைய வம்சம் போய் கினானால போய் சேர்ந்து அத்னான் வரைக்கும் போகிறது அது ஒரு ஷுஊப். வணங்கிட்டா? இப்படிப்பட்டவர்களாக உங்களை நாம் என்ன செய்தோம்? ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்போ இந்த உறவுகளெல்லாம் பேணலுமா? அப்போ உயிரோடு உள்ள அளவுக்கு இறந்தவர்களை பேணுன்றது அவங்களுக்கு பிரார்த்தனை செய்கிறது, அவங்களுடைய குடும்பங்களோடு சேர்ந்து நடக்குது, அவங்களோட உறவுகளோடு சேர்ந்து நடக்கிறது. இந்த அளவுக்கான நடைமுறைகள் இல்லை. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறாரு, 4 பரம்பரை வரைக்கும், 4 பாட்டனார் வரைக்கும் அதெல்லாம் உறவினர்கள் தான். அதாவது ஒரு 4 பாட்டனார் வரைக்கும், அல் ஜத்துர் ராபி வரைக்கும் நீங்கள் போகிறீங்க, அவர் வரைக்கும் என்னது? அது வந்து இந்த அதாவது அக்ரிபா உறவினர்கள்ன்ற வட்டத்துக்குள்ளே என்ன செய்வாங்க? வருவாங்க அப்படின்றாங்க. இப்படிப்பட்ட அந்த உறவுகளை வரையறுக்கிறதுல இந்த மாதிரியான ஒரு ஆழ அகலங்கள் ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்டீங்கன்னு பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் இன்றைக்கே நமக்கு ஒரு ஏட்டில் எழுதப்பட்ட தகவலாக இருக்கிறேன்டா. இன்னும் ஒரு அதாவது இந்த பொருளாதார வேகத்தை கூட்டி விட்டான்னு வைங்களேன், இன்னும் நெருக்கடிகளையும் கூட்டி விட்டான்னு வைங்களேன், ஒரு புள்ளையை படிப்பிச்சு முடிகிறதுக்கு 1 கோடி போயிருமென்ற ஒரு அமௌண்ட்டே கொண்டு வந்துட்டான்னு வைங்களேன். அதுக்கு பிறகு வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில இவனுக்கு எப்படி இருக்குமென்று சொன்னால் இவன் தான் ஷுஊப். யார்? புள்ள தான் ஷுஊப், அவன் தான் கபாயில். ஏன் அவ்வளோ பெரிய ஒரு சுமையோடு அவனுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துடும். அவன் வாப்பா உம்மாவை கொண்டு போய்த்து எங்கே முதியோர் இல்லத்தில் போடுற இடத்துல இருக்கிறான். அப்போ பாட்டனாரெலாம் வச்சுட்டிப்பானா?
அப்போ எனவே நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், கலாச்சாரத்துக்கும் ஆன்மீக பண்பாடுகளுக்கும் அந்த பொருளாதார மாற்றங்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. மொழிக்கு அதில் என்ன செய்யுது, நிறைய சம்பந்தம் இருக்குது. ஒன்று காணாமல் போகுதுண்டா, வழக்கு ஒழிஞ்சு போகுதுண்டா, அங்கே மொழி வழக்கு மட்டும்தான் ஒழிஞ்சு போகுதுன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, நினைத்திடக்கூடாது. அதில் பெரும் பெரும் பாதிப்புகளெல்லாம் என்ன செஞ்சிருக்கு அங்கே ஏற்படுதுன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் உறவுகள் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இவ்வளவு பேண சொல்லப்படுகிறதுண்டா, இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதுண்டா, நம்ம எந்த எங்களுக்கு ஒரு கேள்வி உண்டா ஒரு முஸ்லீமுக்கு, எவ்வளவு யாரை எந்த இடத்துலேருந்து நம்ம என்ன செய்கிறது முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படி என்று சொல்கிறது நமக்கு ஒரு கேள்வி என்ன செய்யும் உண்டாகும். அதனால தான் நான் என்ன இதை தொகுத்து எடுத்து இந்த உறவுகளுடைய கட்டங்களை நம்ம இதில் என்ன செய்கிறோம் பேச இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது அடுத்த பகுதியில் ஆரம்பிக்கிற டைமில் ஒவ்வொரு கட்டமாக அதில் இரத்த உறவு வட்டத்துடைய பவுண்டரியிலிருந்து, எல்லையிலிருந்து, அதாவது தூரத்திலிருந்து வரும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது அதிகமாக பேசப்படுறது எது, தாய் தந்தை, பெற்றோர்கள், மனைவி கணவன், இது பேச பிள்ளைகள், இவைகள் தான் கூடுதலாக பேச, அடுத்த நேரம் இரத்த உறவுக்கு போயிடுறது. சரியா? அப்படி நம்ம பேசுகிறத நம்ம அதாவது எல்லைப்புறத்துலேருந்து வருவோம். அதாவது எல்லையிலிருந்து வாரதாக இருந்தால், அதாவது தந்தை வழி சொந்தங்கள் இருக்க அந்த சகோதர சகோதரிகள் அவர்களுடைய பிள்ளைகளில் இருந்து, ஏன்னா அங்கே தான் கருத்து முரண்பாடு ஆரம்பிக்குது. பிள்ளைகள் இரத்த உறவுக்குள்ளே வருவார்களா அல்லது உறவினர்களுக்குள்ளே மட்டும் என்னது வருவார்களா, இரத்த உறவுக்குள்ளே வராமல் அதில் வருவார். ஸோ அந்த இடத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம ஒரு பகுதி, அதாவது அதை இந்த தந்தை மற்றும் தாய் வழி சொந்தங்களின் பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுது, அதை நம்ம எப்படி முக்கியத்துவம் வழங்கணும் என்ற சம்பந்தத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம் ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னால் இந்த முன்னுரையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம், இதை நம்ம தெரிந்து கொள்வதன் மூலம் என்ன நாடப்படுகிறது, இது ஒரு 3வது 4வது பகுதி. என்ன நாடப்படுது சார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொண்டோம்னா என்ன நாடப்படுகிறதுனா, இது எங்களுக்கு மறுமைக்கான ஒரு பெரிய நன்மை செய்யக்கூடிய ஒரு இடம். இது அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஏற்படுத்தின ஒரு பந்தம் தான் இந்த சிலத்துர் ரஹிம், அதாவது ஒரு குடல்வாய் சொந்தங்கள் சொல்லுவோமே, அதிலிருந்து தானே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான் தாய், அந்த குடல் வழியாக பிறந்தவர்கள் தான் இந்த சமூகம், ஒரு தந்தை மற்றவர்களாம் அந்த சமூகம் அதிலிருந்து வந்தவங்க. எனவே அந்த உறவுகளை அல்லாஹ் ஏற்படுத்திய உறவு, செஞ்ச உறவு உண்டு அல்ல, ஒரு செய்த உறவு உண்டு அல்ல. இப்போது ஒருவர் 2 பேர் திருமணம் முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க 2 பேர் உறவாகி விட்டாலும் கூட, இப்போ உலக அடிப்படையில் அவர்கள் உறவாகி விட்டாலும் கூட, அது பிரித்து கொள்ள முடிந்த உறவு, நட்பு, அதாவது பிரித்து கொள்ள முடிந்த ஒரு உறவு. அதுபோல் அண்டை வீட்டார் பிரித்து கொள்ள முடிந்த ஒரு உறவு. ஒரு ஈமான் உள்ளவரிடத்துக்காக நாங்கள் விரும்புகிறோம், பிரித்து கொள்ள முடிஞ்ச உறவு, ஈமான் உள்ளவர்கள், முஹாஜிர் அன்சார்கள் என்று அல்லாஹ் தாலா ஏற்படுத்துகிறான். முஹாஜிர்களுக்கு அன்சார்களுக்கு இடையில் உறவு அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், ஏற்படுத்துகிறான். அது பிரிக்க முடிந்த ஒரு உறவு. ஈமானால் அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த ஃபித்ரத்தில், இயற்கையில் அது உறவு அல்ல என்றதுனால அதுக்கு இஸ்லாம் ஒரு அடிப்படையான ஒரு முக்கியத்துவம். அல்லாஹ் எப்பயுமே ஃபித்ரத்துக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் என்ன செஞ்சிக்கும். அதனால தான் குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொன்றும் ஃபித்ராவிலே தான், ஒரு குழந்தை ஃபித்ராவிலே பிறக்கிறது என்று சொல்கிறதுக்கான ஃபித்ராவுக்கு ஒரு பலம் இருக்குது. அது நம்ம ஃபித்ரா சம்பந்தமாக நிறைய என்ன செய்தோம் பார்த்தோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம்னா அந்த ஃபித்ராவை, அந்த இரத்த உறவு தன்மையை நம்ம எங்கெல்லாம் மதிக்கிறோம். உதாரணமாக நம்ம தந்தையுடைய தந்தை இருக்கிறார், தந்தையுடைய தந்தை இருக்கிறார், 4வது பாட்டனார் இருக்கிறான்னு வைங்களேன். 4வது பாட்டனாரை 3வது பாட்டனாரை அந்த பேரப்புள்ள எப்படி பார்க்குது, என்ன பேரப்புள்ளோட புள்ள குடும்பத்தில் ஒரு சம்பந்தமில்லாத ஒரு ஆளை கொண்டு வச்சுக்கிறாங்கன்ற மாதிரி தான் பார்க்குறான். அந்த குடும்பம் கொடுக்குற முக்கியத்துவத்தை வச்சு தான் அந்த பிள்ளை என்ன செய்யுது, அவருக்கு ஒரு மரியாதையை கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த மார்க்க விளக்க இல்லைண்டா எல்லா குடும்பங்கள்லையும் தேவை நிமித்தம் தான் குடும்பங்கள் அதாவது கடைபிடிக்கப்படுது. தேவை நிமித்தம் வாப்ப தேவை, ஏன்னா அவர் உழைக்கிறார், உம்மை தேவை, அவர் சமைக்கிறார். சரியா? இந்த அடிப்படையில் தான் பிள்ளைகள் குடும்பத்தை பார்க்குது. பாட்டனார் அவர் சுமை, அவர் ஒரு சுமை என்ற அடிப்படையில் பார்க்குறார். அடுத்து நிறைய பிள்ளைகள், இப்போ மூத்த பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பாப்பாவை அப்பாவை கண்டு வளர்ந்துருக்கு. அப்பா கஷ்டப்படுறது அல்லது மூத்த அண்ணன் கஷ்டப்படுறது, அதுக்கு அடுத்த உள்ள அண்ணன் கஷ்டப்படுறதுன்னு கண்டு வளர்ந்துக்கும். அதுக்கு பின்னால் இந்த கடைசி பிள்ளைக்கு பிறக்கிற பிள்ளைகள்லாம் இதுதானே, அவர் மூத்த அண்ணனையும் எப்படி பார்ப்பார்னா, பாட்டனாரை எப்படி பார்ப்பார்னா சேரில் தான் பார்ப்பார். அதை இவருக்கும் குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்ன்றது, அவர் தான் இந்த குடும்பத்தையே என்ன செஞ்சிருப்பார், கட்டி எழுப்பிப்பார். அந்த சகோதரனும் அந்த சகோதரியும் அந்த உறவை கட்டி எழுப்பிப்பார். ஆனால் இந்த புள்ள பிறக்கிற நேரம் அவருக்கு 60 வயசாയിരിக்கும். அவருக்கு செலவழிச்சிக்கின்னு இருப்பாங்க, அவருக்கு பொருள் கொடுத்துக்கணும், உதவி கொடுத்து அவரை தள்ளிக்கன்னு இப்படி இருப்பாங்க. அப்போ இந்த புள்ள என்ன பார்க்குறதுனா, இவர் குடும்பத்துக்கு சுமையாக இருக்கிறார். இவங்களும் வரலாறு சொல்லிக் கொடுக்குறது, இவங்க பிடல் கேஸ்ட்ரோ எங்கே வாழ்ந்தார் விளங்கிட்டா, அதுக்கப்புறம் அமெரிக்கா எப்படி வீழ்ந்தது, சைனா எப்படி வளர்ந்தது, இவர் வீல் சேரில் விளங்கிட்டா, இதை பற்றியே ஒன்றும் இல்லை. அதை முழுமையான விஷயத்தை இதைத்தான் சொல்லிக் கொடுக்கும். அப்போ அந்த பிள்ளைக்கு இவரை பற்றி தெரியாது.
அவரை பற்றியெல்லாம் தெரியும். அவரோட தந்தை யார், அவர் தாய் யார், அவர் எப்படி புரட்சி தலைவராக மாறினார், விளங்கிட்டா, இதெல்லாம் அவருக்கு தெரியும். இந்த இது தெரியாது. இதுதான் நம்ம பழகிக்கிற பழக்கம். இது ஒரு விஷயமே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பேசுகிற சந்தர்ப்பத்தில் கூட இதுக்கும் கல்விக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நம்ம யாராவது சாதித்தவன்ட வாப்பா அம்மா பற்றி படிக்கிறதா என்னது, அதில் ஒரு நியாயம் இன்றைக்கு நம்ம என்ன சாதிச்சுக்கிறோம் அப்படி என்ற மாதிரியே அதை பழகிட்டாங்க. எனவே மிக பிரதானம் இந்த உறவு முறைகளை நம்ம தெரிஞ்சு வளர்கிற சந்தர்ப்பத்தில் அது நம்ம இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியம், அது எங்களுக்கு நன்மையே தருது. அல்லாஹ் தஆலா இரத்த உறவை படைச்சோன்னையே இரத்த உறவு என்ன சொல்லுச்சு, என்னது ஹக் என்ன, என்ன உரிமை என்ன. அப்போ அல்லாஹ் தஆலா உன்னை சேர்ந்தவர்களை நான் சேர்ந்து நடப்பேன், உன்னை பிரிந்தவர்களை நான் பிரிந்து நடப்பேன். அப்போது இரத்த உறவு அல்லாஹ் படைக்கிறான்னா அங்கே ஆதமையும் படைக்கல, ஹவ்வாயும் அல்லாஹ் தஆலா என்ன படைக்கலை, இரத்த உறவு அல்லாஹ் தஆலா படைச்சிட்டான். அந்த இரத்த உறவை தான் அல்லாஹ் தஆலா ஆதம் ஹவ்வால் என்ன செய்கிறார், போடுறான். அதன் அடிப்படையில் தான் இந்த இரத்த உறவுகள் வளருது. அப்படின்னு அவருடைய ஹக்கு எல்லா இடத்துலையும் என்ன செய்யுது, இருக்குது. அப்போ ஒரு நாலாவது பாட்டனா நம்மளோட உயிரோடு இருக்கிறாருன்னா அவர் இரத்த உறவுன்ற அர்த்தம். பாட்டி உயிரோடு இருக்கிறாங்கன்னா இரத்த உறவுன்னு என்னது அர்த்தம். நம்மளோட பேரப்புள்ள நாலாவது பேரப்புள்ள வரைக்கும் உள்ளது என்னது, இப்போ வேற புள்ளிட புள்ள வரைக்கும் இருக்கிறான்டா அது இரத்த உறவுன்னு என்னது அர்த்தம். அந்த இரத்த ஒரு அத்தனை கடமைங்க. அதே போல் சகோதரர்கள் என்று வந்தீங்கன்னு சொன்னால் ஹவாஷின்னு சொல்லுவாங்க. அதாவது மேலுக்கு போகிற எல்லாருக்குமே உசூல்னு சொல்லுவாங்க. உசூல் கீழே போகிற எல்லாத்துக்கு கிளைகள், சரியா, அவைகளுக்கு எல்லா இது தலைகள், இது கிளைகள்னு சொல்லுவாங்க. அது உசூல், இது ஃபுரு. அதே போல் சகோதரர்கள், அதே போல் தந்தையுடைய சகோதரர்கள் சகோதரிகள், தாயுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்களே. இப்போ என்ன பிறந்த பிள்ளையுடைய சகோதரர்கள் இருப்பாங்க, தாய் தந்தையுடைய சகோதரர் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஹவாஷி என்ற ஹவாஷின்னா ஓரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவைகளுக்கெல்லாம் அதாவது இஸ்லாம் கொடுக்கக்கூடிய அந்த இரத்த உறவு என்ற பலத்தை நம்ம தெரிஞ்சால் அது நன்மை, அது பெரியோரு அஜிர், அது ஒரு பெரியோரு அஜிர். இந்த இரத்த உறவுக்காகவே அல்லாஹ் தஆலா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கூட என்ன செய்வான், பெரிய அருள் செய்வான்னு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம படிக்கிறோம். இரத்த உறவு சிலர் நிறைய பாவங்கள் தவறுலாம் செஞ்சுருப்பாங்க, ஆனால் அவருக்கு எல்லாம் பரக்கத்தாக கொடுத்துக்கிட்டு இருப்பான். என்னடா இரத்த உறவு சேர்ந்து நடக்கிறதுல அவர் என்ன செய்வார், ஒரு பலமான ஒரு ஆளாக என்ன செய்வார், இருப்பார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரைட். இதனால் அது எப்படியெல்லாம் சேரலாம், அதில் வேற என்ன நன்மைகள்லாம் உண்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அவரவர்களுடைய வசதிக்கும் அவருடைய சக்திக்கும் அவருடைய அந்த பண்பாடுகளுக்கும் ஏற்ப உபகாரம் செய்கிறது. உபகாரம் செய்கிறதுனா பொருளாதாரத்தால் உபகாரம் செய்தல், சேவைகளின் மூலம் அவர்களுக்கு என்ன, அவர்களுக்கு உதவிகள் செய்வது, அதாவது பொருளாதாரம் அல்லாமல் கொண்டு போய் விடுறது, எடுக்கிறது, விளங்கிட்டா ஒரு சப்போர்ட்டாக நிற்கிறது, தங்குறதுக்கு துணையாக நிற்கிறது, ஒரு நோயை பார்க்க போகிறது, இந்த மாதிரியான துணைகள் இருக்குது. இதனூடாக உதவியாக நிற்றல். அடுத்தது விசிட் பண்ணுறது, என்ன ஒரு ஆறுதல், இதுக்கு பேர் ஆறுதல். முதலாவது பொருளாதாரத்தில் உதவுறது, ரெண்டாவது அவங்களுக்கு ஏதாவது உதவிகள், அதாவது உடல் ஒத்தாசைகள் என்ன செய்கிறது. மூணாவது என்னென்னா விசிட் பண்ணுறது, மன ஆறுதல். 60-70 வயசாயிருக்கும், 80 வயசாயிருக்கும், நம்ம நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், வீட்டில் ஒரு பாட்டி இருப்பா, அவங்க உம்மாட தங்கச்சி உம்மாட தாத்தாண்டால் நினைப்பாங்க. இவருடைய இன்ட்ரெஸ்டெல்லாம் வேறு, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு வேறு. இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டும் ஒத்து வராது. அதனால் அந்த இடத்துல போய் அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி சுகமாகிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, சரி மருந்து குடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறது, தண்ணி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கொஞ்சம் நேரம். இப்போ இவரோட டாபிக் இல்லை, தலைப்பு இல்லை, அவங்களுக்கு இந்த தலைப்பு இல்லை. இப்படி இருந்துட்டு சார் நான் வாரேன் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லி, அப்போ நான் எப்படியும் என்னோட பாட்டியெல்லாம் அடிக்கடி பார்த்துட்டு தான் வாரேன் அப்படின்னு, இவ்வளோ தான் பார்க்குறது. இவர் பார்க்குறது ஃபுல்லாக இவ்வளவு தான். இந்த பாட்டிகிட்ட நீங்கள் நண்பர்கள்ட்ட அடிக்கிற அரட்டை, தேவையில்லாமல் பேசுகிற பேச்சு, மனைவிட்ட ஃபோனை ஒன் பண்ணிக்கண்டு இந்த வெளிநாட்டில் இருந்துக்கண்டு ஒரு அவருக்கு சம்மந்தம் இல்லாமல் ஸ்கைப் ஒன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் செய்கிற இவ்வளோ பேச்சுக்கு பதிலாக, சரியா, அந்த ஒரு தாயிட்ட நீங்கள் பழைய உறவுகளை பற்றி கொஞ்சம் கேட்டு பாருங்கள். பழையவங்களுக்கு அவங்களோட பழைய ஞாபகங்களை மீட்டுறது தான் கூடுதலாக பிடிக்கும். அவங்கள்ட்ட பழைய உறவுகள், எப்படி நீங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தீங்க, நமது ஊர் எப்படி இருந்துச்சு, நம்மளோட ஊர் எப்படி இருந்துச்சு, நம்மளோட உறவுகளோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்கள். அவங்க அதை மன்னம் திறந்து பேச ஆரம்பிக்கணும், பெரிய ஒரு மலர்ச்சி அடைவாங்க. அப்போ அதுக்குரிய பொறுமை உங்கள்கிட்ட இருக்கணும். இப்போ நான் சொன்னதுக்காக வேண்டியது பேசி இடையில எழுப்பிட்டு ஓடி வரக்கூடாது, விளங்கிட்டா. பொறுமையாகவும் இருந்து கேட்டு அவங்களோட உணர்வுகளை மதித்து கண்ணியம் கொடுத்து கௌரவம் கொடுத்துக்க உங்களுக்கு அஜிறது. உங்களுக்கு என்ன, ஏன் இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன அஃதலுல் அமால், அமல்களில் மிகவும் சிறந்தது அன் துதுகில ஃபீ அஹீக்கல் முஃமினி சுரூரன், உங்கள் சகோதரனுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை ஊட்டுவது சிறப்பான அமல்கள் என்ன உண்டு. அப்போ அந்த பாட்டியிட சகோதரிட தாயுடைய அதில் தாயும் சந்தோஷப்படுவான். நீங்கள் பார்க்கலாம், என்னென்னு சொன்னால் தாயும் சந்தோஷப்படும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சில சந்தர்ப்பங்களில் தாய் தண்ட சகோதரிக்கு கொடுக்குற சந்தர்ப்பத்தில் ஒரு கூடுதலாக கொடுக்காத, நீ அதிகமாகலாம் கொடுக்காத அப்படின்னு சொல்லி சண்டையெல்லாம் பிடிப்பாங்க. இந்த சண்டே ரியல் சண்டேன்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் ரியல் சண்டையெல்லாம் அதெல்லாம் சரியா. அது எவ்வளோ தான் அவங்க சண்டை பிடிச்சிட்டாலும் இரத்த உறவுக்குன்னு ஆள் மனதில் ஒரு சந்தோஷம் என்ன செய்யுது, இருக்கத்தான் செய்யுது. அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாமண்டா, சகோதரி கொடுக்காம, அவங்களோட சகோதரி கொடுக்காம அதே அமௌண்ட் இன்னொருத்தருக்கு கொடுக்க பாருங்க,
சரியா? அப்போ அதை உங்களுக்கு என்ன செய்ய நேரம் வேலை, நீ இங்கே தானே கொடுத்துட்டு இருந்த, திருப்பி அங்கே கொண்டு போகிறாய் அப்படி என்று சொல்லி என்ன அவங்க திருப்பி சொல்லக்கூடிய இடத்த நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. எப்பயுமே சகோதர சகோதரிகளுக்கிடையில் அந்த ஈர்ப்பொன்று இருந்துட்டு இருக்கும். அதை நம்ம விளங்கிக்கிறதா நம்ம மிக முக்கியம். அவங்களுடைய அந்த அடிப்படை சில சின்ன சண்டைகள் அண்டைக்குரிய பிரச்சனையை கொடுக்க வேணான்னுவாங்க, இவன் முடிவெடுத்துற நிரந்தரமாக கொடுக்காம இருக்கிறதுக்கு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எனவே இவைகள்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய நன்மை. பொருளாதாரத்தால், சேவையால், அவங்கள சந்திப்பதனூடாக, அடிக்கடி போய் பார்ப்பதனூடாக, சலாம் சொல்லுதல். உங்களுக்கு முடியாத ஒரு கட்டமாக ஃபோனில் கோல் எடுத்து என்ன செய்றீங்க, சும்மா நல்லா இருக்கிறீங்களா ஒரு சலாம் சொல்கிறது. அடுத்த கட்டம் ஒன்றுமே இல்லை, உங்களால் வந்து ஒரு புன்முறுவல் பூர்க்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதா, அதை என்ன செய்யுங்க. ஒரு உபதேசம் சொல்ல கிடைக்குதா, அதை செய்யுங்க. அதே போல் அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குதா, அந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்தி அதை வந்து என்ன அவங்களுக்கு ஒரு நீதி பெற்று கொடுக்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதா, அதை செய்யுங்க. சில சந்தர்ப்பங்கள் அவங்கள்ட்ட கடினமான வார்த்தைகள், எங்களோட குடும்பத்தை பற்றி மோசமான வார்த்தைகள், தவறான விஷயங்கள், நாங்கள் வேதனைப்படக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கும், அவைகளை மன்னிச்சு விட்ருங்க. அவைகளை என்ன செஞ்சுங்க, மன்னித்து விடுவதும் சிலத்துல் அர்ஹாம், இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறது அமையும். அதே போல் இது அல்லாமல் அவருடைய சக்திக்கு ஏற்ப, அதாவது ஷேக் பின் பாஸ் எந்த அளவில் சொல்கிறாருன்னா, ஒரு ஃபோன் காலில் அவங்களுக்கு கால் பண்ணி சலாம் சொல்லி என்ன விசாரிப்பது இரத்த உறவை சேர்ந்து நடக்கிறதுல உண்டாக என்ன செய்யும், அமையும் இடத்துல நம்ம பார்க்குறோம். எனவே இது மிக முக்கியமான அடிப்படை. இரத்த உறவுகளை நம்ம சேர்ந்து நடத்தல் அப்படின்றது இந்த இரத்த உறவு மட்டுமல்ல, இது நம்ம இரத்த உறவு தலைப்பு விளங்கினாலே நம்ம குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே நின்றுறோம். நான் சொல்கிறது டோட்டல் இந்த லிங்க்குக்கு யாரெல்லாம் சம்பந்தப்படுறாங்களோ, யாரெல்லாம் இப்போ உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களையும், இறந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பிரார்த்திப்பதனூடாக, இறந்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு பிரார்த்தனை செய்கிற, அவங்களுக்கு துவா செய்து அவங்க சந்தோஷப்பட, இவங்களுக்கு நம்ம செய்கிற சில வேலை நம்ம உபகாரம் செய்வோம், அந்த உபகாரம் செய்கிறவங்களுக்கு அது பெருமதியும் வழங்காது, இவன் ஏன் செய்கிறான்னு வழங்க, அவங்க சரி இவனுக்கு மார்க்கம் வந்து என்னது கர்ரஹா உலா இதீன் ஹுமாரி, மார்க்கம் இவர்களை ஏமாற்றி விட்டது அப்படி இருந்த முனாஃபிக்குகள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த சிந்தனை இல்லாட்டியும் மார்க்கத்தில் பேரால் இவன் என்ன செய்கிறான் அள்ளி தாரா, நம்ம உறவு என்று சொல்லி என்ன செய்வோம், அதை பயன்படுத்திக் கொள்றோன்னு ஏமாத்துகின்ற உறவுகளும் இருக்கும். ஆனால் நீங்கள் அல்லாவுக்காக ஏமாறுங்க. நீ யாருக்காக ஏமாறுறீங்க, அது அல்லாவை சொல்லித்தானே நீ கேட்குறாய், நான் அல்லாவுக்காண்டிருக்கேன், அல்லாவுடைய உரிமை வச்சு தான் நான் என்ன செய்கிறேன் நடந்து கொள்கிறேன், நான் ஏமாளி அல்ல, என்ன ஈமான் என்ன செய்யுது இந்த இடத்த பக்கம் வழிகாட்டுது என்று சொல்லி நடந்து கொள்வது மிக சிறந்த ஒரு பண்பாடு இடத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக வேண்டித்தான் உறவுகளுடைய இடங்களை நம்ம என்ன செய்ய வேண்டிய தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இரத்த உறவுகளை பேணுதல், உறவுகளை பண்பாடுகளை பேணுதல்ன்றது ஒரு பகுதி. இது அதாவது இந்த லிங்க் எங்கெல்லாம் போகுதோ அவைகளை பேணுகின்ற அந்த பலமான ஒரு சக்தி இதை என்ன செய்து குறிக்குது. அடுத்தது சிலர் பேணுதல் அப்படின்னு நினச்ச உடனே வாட்ஸ்அப் குரூப் திறக்கிறேன்னு நினைக்கிறான். டக்குன்னு என்ன செய்ய வாட்ஸ்அப் குரூப் திறந்து பாட்டன் பாட்டியிலிருந்து ஆரம்பித்து எல்லாரையும் லிங்க் அதில் சேர்த்து விட்டுட்டு பாட்டு ஷேர் பண்ணுறது, மியூசிக் ஷேர் பண்ணுறது, விளங்கிட்டா கொமெண்ட் அடிச்சுக்கிறது, நக்கல் அடிச்சுக்கிறது, இரத்த உறவில் சேர்ந்து நடக்கிறாரா விளங்கிட்டா, இப்படி வந்து ஒரு வேலையை என்ன செய்கிறா. இதில் என்ன செஞ்சிடறாங்கன்னா சில நல்ல மக்கள் அதெல்லாம் செய்யாட்டி சார் இவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பிழை. நம்மளே வந்து வழிக்குள்ளே தள்ளிக்கொள்ளவும் கூடாது. ஏண்டா உதவி எல்லாருக்குமே தேவை. அவரவர்களுக்கு சக்தி கேட்பதான் அவங்க என்ன செய்யணும், செலவழிக்கணும். பாட்டனார்லேருந்து பரம்பரை எடுத்து சில பாட்டி 100-200 பேர் இருக்கீங்க, நீ எல்லாருக்கும் நீ செலவழிச்சிட்டெல்லாம் என்ன செய்யலாம் இருக்கலாது. அப்படி கஷ்டங்களை கூட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்பப்போ எவ்வளோவுக்கு நமக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்ந்து நடத்தல இது என்ன செய்யும் குறிக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சேர்ந்து நடத்தல் அப்படின்ற நம்ம இது நான் சொல்கிற இந்த உறவு வட்டத்தில் பந்தமும் வரும்னு நான் சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அபூதர் கிஃபாரி அறிவிக்கிறாங்க, இன்னக்கும் சதஃப்தஹூன மிஸ்ர், நீங்கள் மிஸ்ரை என்ன செய்வீர்கள் வெற்றி கொள்வீர்கள். அங்கே அதாவது கீராத் என்று நாணயம் என்ன செய்யும், ஒரு நாணய வழக்கு அங்கே என்ன செய்யும் இருக்கும். நீங்கள் அதை வெற்றி கொண்டால் அங்குள்ள மக்களோடு சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன லஹும் திம்மத்தன் வரஹிமா அவு கால திம்மத்தன் வசிஹரா. அறிவிப்பில் 2 அறிவு வருது. அவர்களுக்கும் உங்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தமும் இரத்த உறவும் இரத்த உறவும் உண்டு. இன்னொன்றில் வதிம்மத்தன் வசிஹரா, திருமண உறவும் என்ன செய்யுது உங்களுக்கு உண்டு. அதனால் அதை பேணி நடங்கன்ற அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரத்த உறவுண்டா அந்த பிறப்பால் ஒரு சொந்தம் என்கின்ற அடிப்படையிலும் திருமணத்தால் சொந்தம் என்ற அடிப்படையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ திருமணத்தால் சொந்தம்னா பக்கத்தில், பிறப்பால் சொந்தம்னா தூரத்துலேருந்து அர்த்தம். எல்லாமே திருமணத்தால் சொந்தம் நம்ம சொல்லிட்டோமே, எல்லாமே திருமண பந்தம் தான். அப்படின்னா தூரத்தில் இருந்தால் அது சொந்தம் ஆகிரும், பக்கத்தில் இருந்தால் அது பந்தம் ஆகிரும். இப்போ நமக்கும் நம்ம மனைவி கடையில் அது பந்தம், நம்மளோட பேர பிள்ளைக்கு அது சொந்தம் விளங்கிட்டா அந்த அடிப்படையில் அது. அப்போ ரசூல் அங்கே தூரத்தில் யாரை சொல்லணும் உங்களுக்கு இரத்த உறவுன்னு சொல்லி, அதாவது இஸ்மாயில் சாத்துடைய தாய் ஹாஜர், அவங்க எகிப்திலிருந்து தானே கொண்டு வரப்பட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சரியா? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைத்து அடிமை பெண்ணவங்க. அப்போ அவங்க மூலம் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, பிறந்தாங்க. அவங்களோட தான் அரபுகள் என்ன செய்யுது மக்கால பரவுது. எனவே அது சொந்தம். ரஹிமன் உங்களுக்கு ஒரு இரத்த உறவுக்கு. அதே போல் சிஹரன் திருமண உறவு அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன் இப்ராஹிமுடைய தாய் யார், மாரியா, அவங்க ஈஜிப்டிலிருந்து என்னது கொண்டு வரப்பட்டவங்க. அது திருமண உறவு ரீதியான ஒரு பந்தம்.
பக்கத்தில் உள்ளது. எனவே உங்களுக்கு திருமண அதாவது சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, உங்களுக்கு திருமண ரீதியான ஒரு சொந்தமும் அங்கே என்ன தன்னை வச்சு சொல்கிறாங்க உண்டு. அடுத்தது பிறப்பு ரீதியான ஒரு சொந்தம் உங்களுக்கு என்ன உண்டு. எனவே எகிப்து மக்களோடு நீங்கள் சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த செய்தியை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ தூரத்து உறவையும் எவ்வளோ பக்கத்து உறவையும் என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல ரசூல் ஞாபகப்படுத்துறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆனால் மனிதனுடைய இந்த பெருமையை நீங்கள் எப்படி பார்க்கலான்னு சொன்னால், பக்கத்தில் உள்ள உறவையும் பேணிக்கொள்வான், தூரத்தில் உள்ள உறவையும் பேணிக்கொள்வான், பரம்பரையில் நடுவில் கட் பண்ணிடுவான். இடையில இருக்குதே இந்த இடையில வாரத்தெல்லாம் கட் பண்ணிடுறான், நம்மளுக்கு பாதிப்படை மணி மாதிரி கட் பண்ணிடுறான். அது இல்லாமல் அப்படியே போயிட்டு எங்களோட பாட்டனார்கள் ஒருத்தர் தான் இங்கே விடுதலைக்கு காரணமாயிருந்தாருலாம் அங்கே போய் ஜாயின் ஆகிடுறான். கிட்ட உள்ள பக்கத்தில் உள்ள சொந்தங்களை விட்டுடுறான். அதே போல் பணம் வசதி அந்தஸ்தில் என்று சொன்னால் லிங்கை என்ன செஞ்சிடறாங்க பலமாக எடுத்துடுறாங்க. அவர் எங்களை தூரத்து சொந்தங்கள் ஒருத்தரா வருவார்னு சொல்லி. ஒரு ஏழை என்று சொன்னால் அவர் தூரத்து சொந்தம் பண்ணுறது, அதே தூரத்து சொந்தத்தில் நடைய என்ன செஞ்சிடுறது மாற்றிடுறது நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இரத்த உறவுக்கு அவர் என்ன செய்யலை, அல்லாஹ்வை முன்னிறுத்தி பேசலை, லாபங்கள் என்ன செய்கிறாரு முன்னிறுத்தி பேசுகிறார் அப்படின்ற அர்த்தம். இப்போ பாருங்கள், இரத்த உறவு அப்படி என்று சொல்கிறது என்ன எவ்வளவுக்கு முக்கியத்துவம் எடுத்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். மக்கத்து மக்கள் இரத்த உறவுகள் பிரிஞ்சு தானே வந்து சேர்றாங்க மதீனால. இரத்த உறவுகள்லாம் பிரிஞ்சு தான் மதீனாவில் வந்து சேர்றாங்க. இப்போ மதீனாவில் ரசூலுல்லாஹ் சொந்தமாக்கி விடுறாங்க. உங்களுக்கு இவர் சகோதரி, உங்களுக்கு இவர் சகோதரர், இவர் சகோதரர் சொந்தமாக்கலாம். யாரை மதீனத்து மக்கள். அப்போ அவங்க சகோதரன்டா நம்ம என்ன நினைக்கிறோம்டா சும்மா சகோதரராக்கிட்டாங்கடா, அப்படி இல்லை, உடன் பிறந்த சகோதரருக்குரிய சட்டம் மாதிரி ஆக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்கு என்ன தபன்னி மாதிரி அடாப்ஷனுக்கு வளர்ப்பு மகன் எடுக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்போ வளர்ப்பு மகனை எடுத்தால் எப்படி சொந்த மகன் மாதிரி கருதுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சகோதரத்துவத்தை அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல என்ன செய்கிறான், உங்களுக்கு ஈமானிய சகோதரத்தை அல்லாஹ் பலப்படுத்துகிறான். அதாவது ஈமானிய சகோதரத்துவம் என்ற ஒன்று இருக்குது. ஆனால் இவங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தப்பட்ட சகோதரத்துவம் வந்து அந்த ஈமானிய சகோதரத்தின் ஊடாக உலக ரீதியான ஒரு இணைப்பு என்ன செய்யுது ஏற்படுத்தப்படுது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதை மாற்ற எந்த அளவுக்குன்னா, சொத்தில் கூட மௌத்தாகினா அவங்களோட சொத்து இவங்களுக்கு போகிற அளவுக்கு இவங்களோட சொத்து அவங்களோட போகிற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ அல்லாஹ் தஆலா சூரா அன்ஃபால் 75வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன ஆமனு மின் பஅது வஹாஜரு வஜாஹது மஅக்கும் ஃபஉலாயிக மின்கும். யார் அதுக்கு பின்னால் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத்து செய்து உங்களோடு சேர்ந்து போர் புரிந்தார்களோ அவர்கள் உங்களை சேர்ந்தவர்கள் தான். வ உலுல் அர்ஹாம், ஆனால் குடல்வாய் சொந்தங்கள் இரத்த உறவுகள் பஅதுஹும் அவுலா பிபஅதின் ஃபீ கிதாபில்லா, ஒருவர் மற்றவருக்கு மிகவும் அருகதையானவர்கள் தகுதியானவர்கள் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே அல்லாஹ்வுடைய வேதத்திலே இவங்களை விட. யாரை விட? அல்லாஹ் தஆலா இதை சொல்லிட்டு, ஆனால் அந்த இரத்த உறவு இருக்குது அதுதான் அல்லாஹ்வுடைய விதியில் என்ன மிக பலமானது, மிக தகுதியானது. இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம் அப்படி என்று சூரா அன்ஃபால் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது சூரா அஹ்ஸாபில் 6ஆம் வசனத்தில் பாருங்கள், தெளிவாக சொல்கிறான் அல்லாஹ், வ உலுல் அர்ஹாம் இரத்த உறவுகள் பஅதுஹும் அவுலா பிபஅதின் ஃபீ கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்திலே அல்லாஹ்வுடைய ஏட்டிலே ஒருவருக்கு ஒருவர் என்ன மிகவும் அருகதையானவர்கள். மினல் முஃமினீன வல் முஹாஜிரின், முஹாஜிர்கள் மூமின்களை விட, மூமின்களையும் விட முஹாஜிர்களையும் விட உங்களுக்கு தகுதியானவர் யார்? உம்மாவுக்கு மகன், மகனுக்கு உம்மா, சகோதரனுக்கு சகோதரன், பெரிய தந்தைக்கு சிறிய தந்தை, இப்படித்தான் என்னது உங்களுக்கு வந்து தகுதியானது. யாரை விட? முஹாஜிர்களை விட மூமின்களை விட. அதுக்காக நல்லா ஈமானிய பலத்தை குறைச்சி பேசலை. ஈமானிய பலம், ஈமான் இல்லாத உலக பலம் ஒரு பிரயோசனம் இல்லை, அல்லாட்ட எந்த பிரயோசனம் தரப்போகிறது இல்லை. ஆனால் ஈமான் இருந்து கண்டு உலக பலம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அங்கே உலக பலம் தான் என்ன செய்யணும், ஒரு ஆளுக்கு ஈமானும் இருக்குது, அவர் உலகத்தில் என்னது உறவானவராகவும் இருக்கிறார். இப்போ மீராசு, சொத்து, சட்டங்கள், விலாயத்து எல்லாத்துக்கும் யார் தகுதி? ஈமான் உள்ள சொந்தம் அல்ல, சொந்தம் தான் என்ன தகுதி. அதாவது அந்த இப்போ ஈமான் உள்ளவர்கள் என்ன பிரிக்கலாமே உண்டு, சொந்தத்தில் உள்ளவங்க, சொந்தம் இல்லாதவங்க. இதில் ஈமான் உள்ளவர்களை சொந்தமானவர்கள் தான் உங்களுக்கு தகுதி. நீங்கள் ஈமான் உள்ளவர்கள் என்று 2 சகோதரர்களாக ஏற்படுத்தி கொண்டு அதை விட இதுதான் தகுதியானது. அப்படி தான் அவங்க புரிஞ்சுருந்தாங்கிறது ஒரு செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு திருமணம் பேசுகிறாங்க. இது வந்து வெறுமனே ஈமானிய சொந்தம் என்றது உலக சொந்தம் இல்லாமல் விளங்கி வச்சிருந்தா அபூபக்கர்லாம் எப்படி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் எப்படி நீங்கள் திருமணம் முடிக்கல, நாங்கள் 2 பேரும் சகோதரர்களே என்றாங்க. அவ எந்த சகோதரத்தை விளங்கி வச்சுக்கிறாங்க? சொந்த சகோதரர்கள் மாதிரி என்ன செய்கிறாங்க, அது உருவாக்கப்பட்டு விளங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அதை விளங்கப்படுத்துகிறாங்க, அந்த சட்டத்தை என்ன செய்கிறாங்க விளங்கப்படுத்துகிறாங்க. எனவே ஈமானிய பந்தத்தை அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட காலம் உலக சொந்தம் போல் என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா வச்சிருந்தா, அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அது ஒரு தற்காலிகமானதே தவிர அது நிரந்தரமானது அல்ல. அல்லாஹ்வுடைய வேதத்தில் பிறப்பால் வந்த அந்த சொந்தம் தான் என்ன சொந்தம், இதை விட என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அதே நேரம் ஈமான் இல்லாத சொந்தமாக ஈமான் உள்ளவருடைய சொந்தமானு கேட்டால் ஈமானுடைய சொந்தம் தான் என்ன முற்படுத்தப்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது ஒரு மிக முக்கியமான குர்ஆனுடைய விதிகள் உண்டு. எந்த அளவுக்கு நம்ம இரத்த உறவுகள் விஷயத்தில் அல்லாஹ் தஆலா இதை ஒரு கணக்கில் கொள்கிறான்றதுக்கு இது ஒரு ஆதாரம். தண்ட ஏட்டில் தண்ட வேதத்தில்
இந்த அதாவது இந்த உலுல் அர்ஹாம் இரத்த உறவுகள் தான் ஒருவருக்கொருவர் என்ன தகுதியானவர்கள் மூமின்களை விட முஹாஜிர்களை விட என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறது எவ்வளோ ஒரு பலமான ஒரு வார்த்தை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக அதாவது இன்னொரு பகுதியை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்ததுக்கு போவோம். இதில் வந்து சில விஷயங்களை இப்போ இஸ்லாம் அதாவது பலமாக சொல்லக்கூடிய விஷயங்களில் உண்டு தான் இந்த ரலாத் பாலூட்டுதல் அப்படின்றது. பாலூட்டுதல் முறையின் காரணமாகவும் உறவு என்ன செய்கிறது ஏற்படுகிறது. ஆனால் இது எதுவுமே இரத்த உறவுக்குள்ளேயோ அதாவது நெருங்கிய உறவு என்ற வட்டத்துக்குள்ளே இஸ்லாம் என்ன செய்யலை சொல்லலை. அதில் மஹரமியத் அஜ்னபியத்தான் என்ன செய்யுது சொல்லுது. அவர்களை வந்து என்ன பேணணும் அப்படி என்கின்ற அடிப்படையில் நேரடி வசனம் வராது விட்டாலும் அவங்கள கௌரவிக்கணும் மரியாதை கொடுக்கணும் என்பது போன்ற விஷயங்கள் என்ன செஞ்சுக்க நிறைய ஹதீதுகளில் வந்திருக்குது. உதாரணமாக ரசூலுல்லாஹ் சஹீல் புகாரில் 4796 இலக்கத்தில் வருது, ஹர்ரிமு மினர் ரதா மா துஹர்ரிமூன மினன் நஸப். நீங்கள் சொந்தத்தால் எவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் மஹரமாக்குவீர்களோ, ஹராம் என்ற இடத்துக்கு வருவீங்களோ, திருமணம் முடிக்கிற ஹராம் என்ற இடத்துக்கு வருவீங்களோ அத்தனையும் பால்குடி உறவு முறையிலையும் என்ன செய்யுங்க நீங்கள் அதாவது நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. இப்போ ஒரு பெண் வந்து ஒரு புள்ள வந்து ஒரு தாய்கிட்ட என்ன செய்யுது அதாவது ஒரு செவிலி தாய்கிட்ட பால் குடிக்குது. பால் குடித்தா அவருடைய கணவர் இந்த பிள்ளைக்கு யார் தந்தை வாப்பா. அந்த 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 பெண்ணுடைய கணவர் வந்து இந்த பிள்ளைக்கு என்ன தந்தை ஆகிறாரு. அப்போ பால் குடி மூலம் தந்தை என்ற இடத்தை அடைகிறாரு. அவர் இன்னொரு திருமணம் முடிச்சுக்கிறான்னு வைங்களேன், தந்தையுடைய சட்டம் அப்படியே அங்கே எப்படி ஆகும். தந்தை இன்னொரு திருமணம் முடித்தா எப்படி முடிக்கக்கூடாதோ ஹராமாகுதோ அதே போல் பால்குடி தந்தையுடைய அடுத்த மனைவி என்னது உனக்கு திருமணம் முடிக்கிறது ஹராம். அதான் இந்த செய்தி. ஹர்ரிமு மினர் ரதாஅத்தி மா துஹர்ரிமூன மினன் நஸப். நான் ஏற்கனவே அதில் உங்களுக்கு சொல்லி காட்டியிருந்தேன் பால்குடி சப்ஜெக்டில். எனவே அந்த அளவுக்கான சட்டம் அவருடைய அந்த தந்தையுடைய தம்பி இவருக்கு என்ன சிறிய தந்தை என்ற சட்டத்துக்கு வருது. அதாவது இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதிக்காமல் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிங்கன்னு என்ன செய்கிறாங்க சொன்னாங்கன்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே இந்த செய்தியெல்லாம் பார்க்குற சந்தர்ப்பத்தில் இரத்த பால் கூடிய உறவு என்றது அவங்க அன்றாட வீட்டுக்குள்ளே வந்துட்டு போவாங்க பழகுவாங்க, அவங்களுக்கு அஜ்னபி அந்த சட்டம் இல்லை என்ற சந்தர்ப்பத்தில் அங்கே ஒரு உறவு ஒரு நெருக்கம் அங்கே என்ன செஞ்சிருது ஏற்பட்டு விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அவருக்கு அனுமதிங்கன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுலேருந்து என்ன புரியுதுன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்குள்ளே வாரது போகிறது அந்த உறவு கொண்டாடுறது என்றதுக்கான ஒரு அனுமதி அங்கே என்ன செஞ்சு வழங்கப்பட்டிருக்குது. எனவே அவர்களை அதாவது இப்போ உதாரணமாக உறவினர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் அப்படின்ட்டு ஒருத்தர் வசியத்து பண்ணிட்டு மௌத்தாகிறார். உறவினர்களுக்கு என்ன பணத்தை என்ன செய்யுங்க எஹ்சான் செய்யுங்க கொடுங்கன்ட்டு மௌத்தாகிறாரு. இப்போ இந்த உறவினர்கள்ட்ட வரைவிலக்குன்னு அங்கே எப்படி ஆகும் உறவினர்களுக்கு கொடுங்கன்ட்டு அவர் மௌத்தாகினா யார் யாரை குறிக்கும்? பால்குடி உறவை குறிக்குமா? தாய் வழி உறவுகள் என்ன செய்யுது குறிக்குமா? தந்தை வழி உறவு மட்டும்தான் என்னது குறிக்குமா? மூணாவது பாட்டனார் என்ன உயிரோடு இருக்கிறாரு அவரை குறிக்குமா? அவரோட பிள்ளைகளை என்ன குறிக்குமா? பேரப்பிள்ளை உயிரோடு இருக்கிறார் அவங்கள குறிக்கும் வருமா இல்லையா? அப்போ இந்த உறவினர்கள் சம்பந்தமான இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இதிலேயே 7 கருத்து இருக்குது. எது இந்த மாதிரி உறவினர்களுக்கு நீங்கள் வந்து எஹ்சான் பண்ணுங்க கொடுங்க என்ற பொருளாதாரத்திலேருந்து ஒருத்தர் மௌத்தாகிறாரு. 1000 10,000 ஐந்தா பிரச்சனை இல்லை, 10 கோடியை சொல்லிட்டு மௌத்தாகிட்டார்னு வைங்களேன். அப்போ நிறைய பேர் உறவாக அண்டைக்கு உருவாகிடுவாங்க வணங்கிட்டா. அப்போ நம்ம வரைவிலக்கணம் கட்டாயம் என்ன செய்யணும் நம்ம அந்த இடத்துல தெரிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி கட்டத்தில் நம்ம ரிசர்ச் பண்ண போனால் நம்மளையே மனோவிச்சை என்ன செஞ்சிடும் வந்து ஒரு பாதிக்க செய்யும் வழங்கிட்டா. எனவே இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் உறவினர்கள் அப்படின்ற வட்டத்துக்குள்ளே நம்ம படிச்சுட்டு போகிற சந்தர்ப்பத்தில் இந்த உறவு முறைகளுடைய அடையாளங்களை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். ஒன்று திருமண முறை தான் உலகத்தில் அசலாக இருந்துச்சு சரியா. அதாவது சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கிருந்து ஆரம்பிக்கிறான். அதுக்கு பின்னால் தூரமாக சொந்தம் நிலைக்கும் பந்தம் இருக்காது. பந்தம் தற்காலிகமாக அப்பப்போ என்ன வந்து சொந்தங்களை உருவாக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதை நான் சொல்லி காட்டினேன். இவைகளுக்கு அதாவது தமிழில் சொந்தம் பந்தம் என்று சொல்கிற மாதிரி நசபு முசாஹரான்னு என்ன செய்யப்படும் சொல்லப்படும். அதே போல் முசாஹரா என்பதன் ஊடாக உருவாகக்கூடிய உறவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம் தமிழில் இருக்க அந்த கொழுந்தனார் கொழுந்தியார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த 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 நடைமுறை தான் அது. இந்த மாதிரியான சொற்களுக்கு அரபில் வந்து கணவன் வழி சொந்தங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அதான் அவங்களுக்கு அஹ்மா ஹமுன்னு சொல்லுவாங்க. பெண் வழி சொந்தங்களுக்கெல்லாம் ஹத்தன் அஹ்தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்கன்னு சொன்னேன். அதே போல் நசபு பரம்பரை ரீதியான சொந்தங்களுக்கு தலைகள் எல்லாம் உசூலும் கிளைகள் எல்லாம் ஃபுருவும் அதே போல் என்ன ஓரங்கள் எல்லாம் ஹவாசி அப்படின்னு என்ன செய்யப்படும் சொல்லப்படும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பிறகு இந்த உறவுமுறைகளுடைய நீட்சி
அந்த ஆழ அகலத்தை அரபில் 7 வகையாக என்ன செஞ்சுக்கிறாங்க, பிரித்து இருக்கிறார்கள் என்ற பகுதியை நம்ம என்ன செஞ்சோம் சொன்னோம். அதனுடைய ஆரம்பம் ஷூப், கடைசி அஷீரத், அதனுடைய கடைசி அஷீரத். அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த ரலாத்தின் மூலம் வரக்கூடிய உறவு முறைமை அப்படி என்று சொல்கிறதும் எனது உறவு முறை தான். ஆனால் இரத்த உறவுகளுக்குள்ளேயோ உறவினர்கள் என்ற வட்டத்துக்குள்ளே பயன்படுத்தப்பட்ட மாதிரி ஆன செய்திகள் எதுவும் இல்லை. ஆனால் அவங்களோட பேணி நடக்கிறது, அவங்களுக்கு அன்பு காட்டுறது, அவங்கள மதிக்கிறது, இந்த விஷயமெல்லாம் நடந்து தான் இருக்குது. ரசூலாங்க அனுமதி கொடுக்க சொன்னதுலேருந்தெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். பால் ஊட்டிய தாயை வளர்த்த தாயே ரசூலா என்ன செஞ்சுக்கிறான், தாயிட அந்தஸ்துக்கு உயர்த்தி பேசிக்கிறாங்கன்னா பால் ஊட்டிய தாய் என்ன உம்மஹாத்துக்கும் மினர் ரதா, பால் ஊட்டுதன் காரணமாக உங்களுடைய தாய்மார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறாண்டா அதெல்லாம் பெரிய அந்தஸ்து சந்தேகமே கிடையாது. இந்த இப்போ இதில் வந்து இவங்களை உறவினர்கள் அக்ரபூன் உறவினர்கள் என்ற வட்டத்துக்குள்ளேயோ அல்லது உலுல் அர்ஹாம் என்ற வட்டத்துக்குள்ளே இவங்க வரமாட்டாங்க. அது நல்லா தெரியுது. பால் குடி உறவின் காரணம் மஹரம் அஜ்னபி தான் அந்த இடத்துல அப்ளை ஆகுது. ஆனால் அவங்களோட எஹ்சான் பண்ணுறது, எஹ்சான்னா அவங்களுக்கு உபகாரம் செய்கிறது, முறையாக நடந்து கொள்வது, இதெல்லாம் என்ன செய்யுது குர்ஆன் சுன்னால சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுதான் அதாவது நம்ம படிக்க போகக்கூடிய அந்த உறவுமுறையுடைய சுருக்கம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அடுத்த பகுதியாக முதலாவது நாங்கள் படிக்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது தந்தை தாய் வழி சொந்தங்களுடைய உறவுகள், அதாவது சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுது. அதில் விரிவாக நான் கொஞ்சம் தொகுத்துட்டு போகிற சந்தர்ப்பத்தில் நிறைய சம்பவங்களெல்லாம் என்ன செய்யுது இருக்குது. அது அப்படி போனால் கன்ஃபார்மாக இது தாரீகாக என்ன செஞ்சிடும், வரலாறாக போயிடும்ன்றதுனால குறிப்பிட்ட அந்த பேசிக் எங்களுக்கு என்ன அதில் கிடைக்கணுமோ அவைகளையும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு 1 ஹவருக்குள்ளே அதை பார்த்துக்கொள்கிற அமைப்பில் தான் என்ன செஞ்சுக்கிறேன் தோத்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியை நம்ம பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.